தமிழ்நாட்டில் கடந்த 2 நாட்கள்ல 518 கோடி ரூபாய்க்கு மது விற்பனை அப்படிங்கிறது படு ஜோரா நடந்திருக்கு. நம்ம தமிழ்நாட்டை பொறுத்த வரைக்கும் பொங்கல் பண்டிகை, விசேஷ நாட்கள், அது மட்டும் இல்லாம பண்டிகை காலங்கள்ல மது விற்பனை அப்படிங்கிறது கோலாகலமா நடக்கும். அந்த மாதிரி தான் இந்த வருஷம் பொங்கல் பண்டிகையை முன்னிட்டு 2 நாட்கள்ல 518 கோடி ரூபாய்க்கு மது விற்பனையானது நடந்திருக்கு. என்ன அப்படின்னா, போகி பண்டிகையான ஜனவரி 14ஆம் தேதி 217 கோடி ரூபாய்க்கும், ஜனவரி 15 பொங்கல் பண்டிகையை முன்னிட்டு 301 கோடி ரூபாய்க்கும் மது விற்பனையானது படு ஜோரா நடந்திருக்கு. அதாவது கடந்த ஆண்டு பொங்கல் பண்டிகையை முன்னிட்டு போகி பண்டிகை, பொங்கல் பண்டிகை, மாட்டு பொங்கல், காணும் பொங்கல் இந்த 4 நாட்களையுமே சேர்த்து 725 கோடி ரூபாய்க்கு மது விற்பனையானது நடந்திருந்துச்சு. ஆனா இந்த வருஷம் இந்த 2 நாட்கள்ல மட்டுமே 518 கோடி ரூபாய்க்கு மது விற்பனையானது படு ஜோரா நடந்திருக்கு. மற்ற 2 நாட்களையும் சேர்க்கும் பொழுது கடந்த ஆண்டை விட இந்த ஆண்டு மது விற்பனையானது அதிக அளவில் நடந்திருக்கும் அப்படிங்கிறதுல எந்த சந்தேகமுமே கிடையாது. இப்ப பார்த்தோம் அப்படின்னா, பொங்கல் பண்டிகையை முன்னிட்டு வெளியான படங்களை விட டாஸ்மாக்ல அதிக அளவுல கலெக்ஷன் நடந்திருப்பதா சாமானிய மக்கள் விமர்சனம் பண்ணிட்டு வராங்க.